Hi, hello எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மெயின்ஸுக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது எஸ்பி பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் மெயின்ஸ் எழுத போகிறீங்க. அண்ட் நிறைய தடவை நான் மெயின்ஸ் வந்து எழுதியிருக்கேன், எனக்கு வந்து பட் மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகவே மாட்டேங்குது. என்ன தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாலுமே எனக்கு ஒரு 10 to 15 மார்க்ஸ் கேப்பில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ப்ரிலிம்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சது, பட் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியலை. என்னை பயத்தை எல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன், எப்படி என்னோடய செக்ஷன் வைஸ் வந்து என்னோடய ஸ்கோர்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அட்லீஸ்ட் வந்து 2x ஸ்பீட்லேயாவது வச்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 3 செக்ஷன் இருக்கும் இல்லையா, குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் ஆகும். இன்கேஸ் ஆர்ஆர்பியாக இருந்தால் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கூட ஆட் ஆகும். இப்போ வந்து எஸ்பி பிஓ மெயின்ஸ் அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு வராது, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட்டேஷன் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரிலிம்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்இக்வாலிட்டினா இப்படி தான் இருக்கும், சிலாஜிசம்னா இப்படி தான் இருக்கும், பசல்னா இப்படி தான் வரும் அப்படின்ட்டு ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஒரு 20-25 மார்க் டெஸ்ட் போட்டும் போதே ப்ரிலிம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடுவோம். பட் மெயின்ஸில் வந்து அப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில், ஒரு டஃபஸ்ட் லெவலில் தான் வந்து மெயின்ஸில் வந்து இருக்க போகுது. அண்ட் என்ன தான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு லெஜெண்டாக இருந்தால் கூட, ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, குவான்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு எஸ்பி பிஓ மெயின்ஸ் ஆர் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் வந்து நம்ம உட்காரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்னஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஈவன் வந்து ஒரு ரீசனிங்கில் வந்து ஒரு பசிலில் ரீட் பண்ணும்போது அது ரீசனிங்காக இல்லை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனானு நினைக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சோதிக்கும். அண்ட் என்ன சொல்கிறது, நம்ம நேரத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா வருஷமும் வந்து டஃப்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புது புது கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தான் வந்து எப்படி எங்கேருந்து யோசிக்கிறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கும். ஸோ எப்படி வந்து ப்ரிலிம்ஸை வந்து சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணலாமோ, ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ்க்கு வந்து குட்டி குட்டி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பிஃபோர் மெயின் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நிறைய சோர்ஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்கும். பட் மெயின்ஸ்க்கு அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான மார்க் டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் என்ன சொல்கிறது, ஆலிபோர்ட், ப்ராக்டிஸ் மார்க், அடா, கேட்லி, சிடபிள்யூஜி சேனல்லேருந்து இந்த மாதிரி நிறையா சோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ நமக்கு இனிமேல் வந்து ஒரு டஃப் லெவல் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வேணும். ஒரு 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 டஃப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோ, ஒரு இன்இக்வாலிட்டியோ, ஒரு கோடட் சிலாஜிசமோ, இது எல்லாமே வந்து பார்க்க தான் அது நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆகி அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து வருமே. நம்ம சிம்பிளாக வந்து இங்கே சம் நோ கான்செப்டில் படித்த சிலாஜிசம் மாதிரி மெயின்ஸில் வந்து இருக்காது. சிம்பிளாக பார்த்து ஒரு இன்இக்வாலிட்டி மாதிரி மெயின்ஸ் லெவலில் வந்து இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டஃப் லெவல் கொஸ்டின், டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு ஆன் தி ஸ்பாட் எக்ஸாம்லேயும் வந்து அந்த கொஸ்டினோட ஃபெமிலியர் வந்து நமக்கு கிடைக்கும். டக்குன்னு பார்த்ததும் வந்து பயப்பட மாட்டோம். ஸோ ஒரு இந்த மாதிரி வந்து மார்க் டெஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு மார்க் வந்து மார்க் டெஸ்ட்டில் வந்து கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பார்க்காமலே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காமலே வந்து நீங்களாக ஓனாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலைன்னா மட்டும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவான்ஸில் வந்து எனக்கு பேசிக்லேருந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் யூடியூப் சேனல்லேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி வந்து என்னென்ன யூடியூப் சேனல், என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கணும்,
என்னென்ன டெலகிராம் சேனலில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் வந்து மெயின்ஸ் லெவல் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா CW சேனல் இருக்குது, ரதீனா மேமோட சேனல் இருக்குது, அப்புறம் கனீஷ் ரீனா லாஜிக்ஸ் அந்த சேனல் இருக்குது, ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் இது எல்லாமே இருக்குது. இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து ஆஷிஷ் அரோரா சார் இருக்குது. ஸோ ஸ்டடிஃபைட் ஆஷிஷ் அரோரா. ஸோ இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸாம்லேயும் வரும். இதுதான் வந்து குவான்ட்ஸுக்கும் ரீசனிங்க்கும் இருக்க போகுது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், டெய்லி நம்ம படிச்சுட்டே இருப்போம். சும்மா ஒன்லைனர் மட்டும் படிக்காதீங்க, அதனால் எந்த யூஸும் இருக்க போகிறது கிடையாது. டெப்த்தாக படிங்க. அஃபேர்ஸ் க்ளவுட் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பயப்படுற மாதிரி தான் இருக்கும், இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு. பட் டோன்ட் வரி, டேக் யுவர் ஓன் டைம். நமக்கு வந்து இன்னும் எக்ஸாம் என்ன சொல்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் வந்து நமக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்காவது மினிமம் கேப் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கிறவங்க வந்து ஒரு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணிவிட்டு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெய்லி வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டியூஷன் போகிறீங்க, கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அங்கே ஒரு ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அது போக வீட்லேயுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து உங்கள் மென்டார்கிட்ட கேட்டுக்கோங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டெலகிராம் சேனல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க குரூப்ஸில் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா தரவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போயாச்சு. ஸோ அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன போவோம், நல்லா சாப்பிட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு போவோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸே படிச்சுட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு வந்து அதுதான். என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே விடுறது. அப்படி பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கிறதுனால அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு வந்து என்ன ரிவிஷன் என்ன ஃபேக்ட் தான், என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆப்வியஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் சப்ஜெக்ட். கொஞ்சம் ஸ்ப்ளிட்டப் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். ரிவிஷன் நிறைய கொடுங்க. குவிஸஸ் மேக்ஸிமம் எவ்வளோ குவிஸ் அட்டன் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்லேயுமே வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லாம் படித்து முடிச்சாச்சு. எக்ஸாமுக்கு முந்தின நாள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஐயையோ, நான் ஜூலை மாதத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் 3rd வீக் நான் படிக்கலையே, அப்பாயின்மெண்ட்டை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி புதுசாக படித்ததையும் மறந்துடாதீங்க. ஸோ படித்தது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. நைட்டு நான் சொன்ன மாதிரி மிட் நைட்டில் 1 o'clock 2 o'clock இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த தப்பு. அதனால தான் சொல்கிறேன், 2 மணி 3 மணின்ட்டு உட்காந்து காலேஜுக்கு ஏதோ செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இங்கே வந்து உட்காந்து படிக்காதீங்க. பிஃபோர் ஒரு எக்ஸாம் பிஃபோர் ஒரு 9 or 10க்கு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து ரீச் பண்ண பாருங்கள். எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸாம் போங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸாவது ஒரு 2 hours வந்துடலாம். மெயின்ஸ் வந்து எப்படியும் வந்து லஞ்சுக்கு தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் எக்ஸாம்குள்ளாடி போங்க. அண்ட் எக்ஸாம் சென்டருக்கு வெளியில் இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அங்கே வந்து இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, இவங்கள அன்றைக்கி பார்த்து எக்ஸாம் அன்றைக்கி தான் வந்து நியூஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆட்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, ஆர்பிஐலேருந்து சர்க்குலர் வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 1 week முன்னாடி வரைக்கும் என்ன நியூஸ் இருக்கோ அதெல்லாமே நல்லா தரவை பார்த்துட்டு போங்க. அட்லீஸ்ட் நீங்கள் படிக்காட்டி கூட ஓகே, நோ ப்ராப்ளம், படித்தது வரைக்கும் போதும். மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாமுக்குள்ளே போயாச்சு. ஸ்க்ரீனில் வந்து டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் இங்கே வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் லெவலில் எந்த கொஸ்டினுமே வந்து ஒன்லைனரில் இருக்காது. எல்லாமே பேராகிராஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ரீட் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஃப்ளூக்கில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க. எப்படி வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம குட்டி டிப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட், ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து என்ன கொஸ்டின் சூஸ் பண்ணுறோங்கிறத பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணால் தான் மார்க் வந்து நமக்கு பூஸ்டப் ஆகுமே. அதனால் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக என்ன கொஸ்டின் வந்து தெரியுதோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும்
ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொஷின்ஸ் வரும். பட் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தால் கூட சின்னதாக எங்கேயாவது ஒரு லாஜிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு எல்லா கொஷினுமே வந்து சால்வ் பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது மாதிரி நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 கொஷின் வந்து டஃப்பாக தான் வச்சுருப்பாங்க. பட் அதையும் வந்து நான் சால்வ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு 2-3 கொஷின் வந்து ஒரு பசிலில் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து மூவ் ஆன் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங்கில் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்கோர் பூஸ்டிங் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து இது நெக்லெக்ட் பண்ணுவாங்க, அது இங்கிலீஷ் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. பட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டினை வந்து நம்ம தேடி தேடி நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், கொஞ்சம் நம்ம அங்கங்கே தேடி பொறுக்கி தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, எல்லா பசிலையுமே வந்து அட்டென்ட் பண்ணணும்னு பார்க்காதீங்க. ஸோ ஈவன் ஒரு மார்க் உள்ள கொஸ்டினாக இருந்தால் கூட கொஞ்சம் தேடி தேடி வந்து நீங்கள் பாருங்கள். பிளட் ரிலேஷனில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்தால் கூட அந்த ஒன்றையும் சால்வ் பண்ணுங்கள். டைரக்ஷனில் ஒன்று இருந்தால் கூட அந்த மாதிரி ஒன்றை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சால்வ் பண்ண முடியுதோ அதை சால்வ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் மாதிரி வந்து பசில் ஒன்று சால்வ் பண்ணால் 10 மார்க்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளோட ஸ்மார்ட்னஸ் அங்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்ஸ்லேயும் அதே தான். இப்போ வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. லைக் வந்து ஒரு டிஏயாக இருக்கட்டும், சிம்பிளாக வந்து ஒரு டிஏ வந்து நமக்கு ஒரு பார் சார்ட்டோ ஒரு பை சார்ட்டோ சிம்பிளாக இருக்காது, கம்பைன் பண்ணி தான் 2-3 கிராஃப் கம்பைன் பண்ணியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு அரித்மெட்டிக் டாப்பிக்கை வந்து டிஏயில் வந்து கம்பைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும். அண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணும்போதே என்னென்ன டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வந்து நமக்கு எந்த டேட்டா வந்து மிஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராக்டிஸில் வந்து அனலைஸ் பண்ணும்போதே நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். மைண்டை வந்து கூலாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு அங்கே சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து அங்கே வரும். ஸோ குவான்ஸ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, ஈவன் ஒரு 5 கொஷின் கூட சால்வ் பண்ண முடியலை எனக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் டஃப்பாக தான் இருக்கும். மெயின்ஸில் வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கும்போது கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. ஸோ ஓகேவா, அதனால் வந்து அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ வந்து இன்னொரு டவுட்டு நிறைய பேருக்கு என்னென்னா, அரித்மெட்டிக் படிக்காமல் வந்து என்னால் கிளியர் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்போனா நீங்கள் மற்ற டாபிக்ஸில் மற்ற சப்ஜெக்டில் எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நிறைய மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா குவான்ஸ் அரித்மெட்டிக் படிக்காமலே நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ குவான்ஸில் வந்து பேசிக்ஸாக வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பேசிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஜஸ் ரேஷியோவில் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஏலையுமே வந்து பேசிக்காக பர்சன்டேஜை வச்சு நமக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் குவான்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு மற்ற செக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாலே வந்து கண்டிப்பாக குவான்ஸ் செக்ஷனை நம்ம தாண்டிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்பர் 1லேருந்து வந்து நமக்கு சால்வ் பண்ண தொடங்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கு இல்லையா, நம்பர் 1 to 40 கொஸ்டின் வந்து ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு வந்து படித்ததுலேருந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு தெரிகிறது இதெல்லாமே வந்து சால்வ் பண்ணிடுங்க, அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி வந்து எல்லா கொஸ்டினையும் வந்து ரீட் பண்ணி ஏஆ இருக்குமா பிஆ இருக்குமா அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் போடாதீங்க. உங்களுக்கு டவுட் இருக்க கொஸ்டினை வந்து இங்கே நீங்கள் டச் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து அக்யூரசி போட பார்க்குறதால, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி வச்சுருப்போம். இங்கே ஃப்ளூக்கில் நம்ம இதுவாக அதுவான்னு திங்க் பண்ணி நம்ம போடும்போது நெகட்டிவ் மார்க்கில் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 0.25 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து தெரியாத கொஸ்டின்னா ஃப்ளூக்கில் போடாதீங்க. உங்களோட மனசையும் உங்களோட கையையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தப்பான கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ணிடாதீங்க. ஸோ படித்ததுலேருந்து தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ என்ன தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தாலும் என்ன தான் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் அங்கே ஆப்ஷனை பார்க்கும்போது இங்கிலாண்டா இட்டாலியாங்கிற அளவுக்கு தான் நமக்கு இருப்போம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம், பட் ரிலாக்ஸாக இருந்து இது பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து இப்படி தான் எக்ஸாம் வந்து மெயின்ஸில் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூக்கில் நம்ம போடக்கூடாது, தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணாலே போதும்.
ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் சூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். பசில் வந்து போட ட்ரை பண்ணுங்கள், ஸ்டக்கப் பண்ண விட்டுருங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, காஸ் அண்ட் எஃபெக்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணி போடுறதுக்கு பாருங்கள். ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில் 5 கொஸ்டினுமே போடணுங்கிற அவசியம் கிடையாது, 2-3 இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி அங்கங்கே தேடியாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக் டாபிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகாட்டி கூட மற்ற 3 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் வந்து ரொம்ப லெஜெண்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ரேஷியோ, பர்சன்டேஜ் இந்த மாதிரியான பேசிக்ஸை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஏல நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேட்டா சஃபிஷியன்சியில் கூட நீங்கள் வந்து எல்லாமே வந்து சால்வ் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது. இந்த டேட்டா இருந்தால் நம்ம இதை சால்வ் பண்ணலாங்கிற நாலேஜ் இருந்தாலே நம்ம டேட்டா சஃபிஷியன்சி வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். இது வந்து குவான்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷுக்கு நோ ஷார்ட்கட். இது வந்து ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை நம்ம எவ்வளோ தூரம் கேட்டு, எவ்வளோ தூரம் பேசி, எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அந்த லாங்குவேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து நம்ம பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம கெரியர்னு ஆகிப்போச்சு. இங்கே வந்ததுக்கு பிறகு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து நினைக்காதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட மொத்த எனர்ஜியையும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். டென்ஷனே எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸான டைம். சும்மா வந்து வெப்சைட்டில் எல்லாம் பார்த்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் ஆகுமோ ஆகாதோ அது செகண்டரி இருந்துட்டு போட்டும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இப்போலேருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன புக்கு படிக்கணும், என்ன யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இது போக நெக்ஸ்ட்டு வந்து எல்ஐசி ஏஓ வீடியோ பற்றி கேட்டிருந்தாங்க. வேறையும் வந்து லைஃப் ஆஃப்டர் ஜாப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது நான் பேசணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஷுவராக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போட வைக்கும். ஸோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.